சங்கீத வினாக்களிலே 4வது வினாவாக கேட்கப்படுகின்ற ராகம் சம்பந்தமான ஆரோண அவரோணம் சம்பந்தமான கேள்வி ஞானத்துக்குரிய பதிவாக இது இருக்கும். நாங்கள் ஆரோண அவரோணங்களே ஒவ்வொரு ராகத்துக்கும் சிரஸ்தான சுத்தமாக பார்ப்போம். அதிலே மாயா மாளவ கோடை ரிஷபம் தீவிரமாகவும் தைவதம் தீவிரமாகவும் வரும். அதாவது சதுஸ்துதி ரிஷபம், சதுஸ்துதி தைவதம் சந்திராகரணத்துக்கு வரும். மாயாமாளவர்களுக்கு சுத்த ரிஷபம், சுத்த தைவதம். ஏனைய சுரங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். மற்ற சந்திராகரணம் சங்கராகரணத்தின் ஆரோண அவரோணம். இது பிறந்த ராகங்கள் தான் திலகரி, ஆரபி போன்றன. இப்போ நாங்கள் ஆரபின்ற ஆரோண அவரோணத்தை பார்ப்போம். திலகரி சரிக பதசா சனகப்ப மாரிசா, ஆரபிக்கு சரிம பதசா சனகப்ப மாரிசா. மா மட்டும் வித்தியாசமாக இருக்கிறது. இப்போ நாங்கள் திலகரிൻ്റെ ஆரோணம். திலகரிக்குரியது சரிக பதசா சனகப்ப மாரிசா. இதிலே அந்நியஸ்வரம், திலகரி பாஷாங்க ராகம் என்றபடியாக அந்நியஸ்வரமாக கைசிய நிஷாதமும் சேர்த்து பொருத்தமான இடங்களிலே வாசிக்கப்படும். இனி மோகனம். மோகனம் தாய்ராகம் கரிகாமம். ஆரோணம் சரிக பதசா, அவரோணம் சகப்ப கரிசா. கரகரப்பிரியாவின் மத்தியமாவது ஏற்கனவே நீங்கள் பாடின ஒரு படிகள் இருக்கும். மத்தியமாவதி. நாங்கள் மத்தியமாவதியிலே ரிஷபத்தை சுத்த ரிஷபமாக பிடித்தால் அது ரேவதி. இப்போ நாங்கள் ரேவதின்ற ஆரோணத்தை முக பார்ப்போம்.
ராகம் பந்துவராளி. பந்துவராளிக்கு மாயாமலங்களில் ஒரு மத்தியமம் மாத்திரம் தீவிரமாக வரும். பந்துவராளியை வாசித்து பார்ப்போம். அதே போல சங்கராக்கணத்தின் நேர்பிரதி மத்தியராகம் கல்யாணம். ரிஷபம் தைவதமும் மாயாமலோடைய விட சங்கராகணம் வித்தியாசம். சங்கராகணத்தோடு ஒப்பிடுகையில் மத்தியமம் மாத்திரம் தீவிரமாக வந்தால் கல்யாணம். சட்ஜம் சௌஷ்டி ரிஷபம் அந்தரகாந்தரம் பிரதி மத்தியமம் பஞ்சமம் சௌஷ்டி தைவதம் காஹிலி நிஷாகம் கல்யாணி. பிரதி மத்தியமம் இங்கே முக்கியமாக பார்க்கப்படும். கம்சத்வனி சங்கராகணத்திൻ്റെ ஜன்னியராகம். இப்போ நாங்கள் கம்சத்வனியம் இருக்கா பார்த்துக்கிடுவோம். சரிக பெனிசா சனிப்ப கரிசா. ராகங்கள்லாம் உங்களுக்கு ஆரோண அவரோணமாக கேள்வி ஞானத்திலே கேட்டு அந்த ராகத்தினுடைய தாய் ராகங்கள், அந்த ராகத்தினுடைய சுரஸ்தானங்கள், அது எந்த வகை எண்ணிய ராக பிரிவிலே எந்த வகை அவர்கள் பாடுகின்ற அல்லது வாசித்து காட்டுகின்ற ஆரோண அவரோணங்களை நீங்கள் திரும்ப பாடினால் அதற்குரிய புள்ளியமாக நிச்சயமாக இதுக்குரிய புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மாணவர்கள் பயனடைவீர்கள் என்ற நம்பிக்கையில் எனது சிறிய பணி. நன்றி.